ஐயன் காட்சி தரும் அழகு 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 பூரணை பொற்கொடியுடன் சேர்ந்து வரும் அழகு பிள்ளையார் யானை வாகனம் வலம் வரும் அழகு அழகு அந்தரத்தில் ஏறி வரும் அழகு அழகு பம்பை உடுக்கை முழங்கி வரும் அழகு அழகு வாழ வேடிக்கை போடு அழகு அழகு அதை மக்கள் எல்லாம் கண்டு கழிக்கும் அழகு அழகு மகிமையாக வரங்க தரும் அழகு 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 அது துணை காத்த ஐயன் காட்சி தரும் அழகு இசை நிகழ்ச்சி நடக்கும் அழகு அழகு கூட்டாஞ்சோடு ஆக்கி உண்ணும் அழகு அழகு மக்கள் கூட்டமாய் உடை வணங்கும் அழகு அழகு பொங்கல் வைக்கும் மக்கள் கூட்டம் அழகு அழகு பொங்கும் மங்கள வாழ்வு வரும் அழகு அழகு பொங்கல் வைக்கும் மக்கள் கூட்டம் அழகு அழகு பொங்கும் மங்கள வாழ்வரோடு அழகு 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 துணை காத்த ஐயன் காட்சி தரும் அழகு கூட்டம் அழகு அழகு மக்கள் வாழ்வை குளிர வைக்கும் அழகு அழகு விளக்கு போட்டு தீபமேற்கும் அழகு அழகு மாங்கல்யம் காத்தருளும் அழகு அழகு முந்தியலில் காசு போடு அழகு அழகு உழைப்போரை உயர வைக்கும் அழகு அழகு முந்தியலில் காசு போடு அழகு அழகு உழைப்போரை உயர வைக்கும் அழகு 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 அது துணை காத்த
அழகு அழகு பூரணை பொற்கொடியுடன் சேர்ந்து வரும் அழகு பிள்ளையார் யானை வாகனம் பலம் வரும் அழகு அழகு அந்தரத்தில் ஏறி வரும் அழகு அழகு பம்பை உடுக்கை முழங்கி வரும் அழகு அழகு வானவேலி கை போடு அழகு அழகு அதை மக்கள் எல்லாம் கண்டு கழிக்கும் அழகு அழகு மகிமையாக வரங்கள் தரும் அழகு 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 அதுக்குனை காத்த ஐயன் காட்சி தரும் அழகு 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 அதுக்குனை காத்த ஐயன் காட்சி தரும் அழகு உலகமெங்கிலும் உன்னை மிஞ்சிட யாரு உன்னை பெற்றதில் பெருமை கொள்ளது நாடு உலகமெங்கிலும் உன்னை மிஞ்சிட யாரு உன்னை பெற்றதில் பெருமை கொள்ளது நாடு உலக நாயகனே உலக நாயகனே கண்டங்கள் கண்டு வியக்கும் இனி ஐநாவும் உன்னை அழைக்கும் உலகமெங்கிலும் உன்னை மிஞ்சிட யாரு உன்னை பெற்றதில் பெருமை கொள்ளுது நாடு உலக நாயகனே உலக நாயகனே கண்டங்கள் கண்டு வியக்கும் இனி ஐநாவும் உன்னை அழைக்கும் நீ பெரும் கலைஞன் நிரந்தர இளைஞன் ரசனை மிகுந்த ரகசிய கவிஞன் நீ பெரும் கலைஞன் நிரந்தர இளைஞன் ரசனை மிகுந்த ரகசிய கவிஞன் ஓர் உயிர் கொண்டு உலகத்தில் இன்று 1000 பிறவி கொண்டாய் உன் வாழ்வில் 1000 பிறைகள் கண்டாய் சோதனை உன்னை சூழ்ந்து நின்றாலும் சோதனை முயற்சி சோர்வுறவில்லை ஆய்ந்து முதல் நீ ஆடி வந்தாலும் ஆக்சிஜன் குறையவில்லை சொன்னால் கேட் ஆஸ்கள் தூரமில்லை உலகமெங்கிலும் உன்னை மிஞ்சிட யாரு உன்னை பெற்றதில் பெருமை கொள்ளுது நாடு உலக நாயகனே உலக நாயகனே கண்டங்கள் கண்டு வியக்கும் இனி ஐநாவும் will call you man உடல் கொண்ட மனிதன் ஓர் அவதாரம் உள்ளத்தின் கண்ணுக்கில் 100 அவதாரம் முகங்களை உரித்து மன்னங்களை படித்து பெருங்கொண்டே அறிவு கொண்டாய் விஞ்ஞானி ஃப்ராய்டையும் புரிந்து கொண்டாய் விதைகளுக்குள்ளே விருட்சங்கள் தூங்கும் உன்னொருவனுக்குள்ளே உலகங்கள் தூங்கும் நெருப்பினில் கிடந்து நடந்த பசிறந்து நீ எனும் நிலை கடந்தாய் இப்போது நிறுவனமாகி விட்டாய் உலகமெங்கிலும் உன்னை மிஞ்சிட யாரு உன்னை பெற்றதில் பெருமை கொள்ளுது நாடு உலக நாயகனே உலக நாயகனே கண்டங்கள் கண்டு வியக்கும் இனி ஐநாவும் உன்னை அழைக்கும் உலக நாயகனே
உலக நாயகனே உலக நாயகனே உலக நாயகனே Dance with me before you go. நம்மை பெற்ற தாய்மையாக நாம் பெரிதும் மதிக்கக்கூடிய தமிழ் தாய் வாழ்க்கையோடு நிகழ்ச்சியை இனிதே தொடங்குவோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென நிகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறந்து எந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இன்று பணியிலிருந்து ஓய்வு பெறுகின்ற அண்ணன் ஜெகதீசன் அவர்களின் பணி நிறைவு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி தருமாறு மரியாதைக்குரிய கிளைமலர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விழாக்குழுவின் தலைவர் மரியாதைக்குரிய கிளைமலர் அவர்களுக்கு ஜெகதீஷ் அவர்கள் முன்னாடி அறிவித்துள்ளார்கள். அண்ணன் ஜெகதீஷ் அவர்கள் முன்னாடி அறிவித்துள்ளார்கள். ஓய்வு என்பது ஓய்வு என்பது உமக்கில்லை ஓய்வு என்பது உமக்கில்லை உருகும் தருபவரே தெய்வமாக்கும் முன்னாள் தோகசா சங்கத்தின் மூத்த நிர்வாகியுமான அன்பு அண்ணாச்சி அண்ணன் அவர்களின் மாமா பக்கத்தில் அவர்களுக்கு ஓய்வு என்பது உமக்கில்லை நமது மேலாண்மை இயக்குனர் அவர்களால் வழங்கப்பட்ட பாராட்டு சான்றிதழை அன்பு அண்ணன் உச்சிமலை அவர்கள் இப்பொழுது வாசிப்பார். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய தினம் நம்மிடம் பணிபுரிந்து அன்பு சகோதரர் திரு ஜெகதீசன் சார் அவர்கள் பணியோடு பெறுகிறார்கள். அதை நினைத்து சந்தோஷமடைகிறோம். மற்றும் இந்த விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அத்தனை பேரையும் திரு ஜெகதீசன் சார் அவர்கள் மூலமாக வருக வருக என்று வரவேற்று நமது நிர்வாக இயக்குனர் அவர்கள் திரு ஜெகதீசன் சார் அவர்களுக்கு ஒரு பாராட்டு மடல்
வழங்கியிருக்காங்க. அதை வந்து நான் வாசிக்கிறேன். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி வரையறுக்கப்பட்டது. திருநெல்வேலி மண்டலத்தில் தொழில் விளைஞர் சிறப்பு ஆக பணிபுரிந்து கு ஜெகதீசன் ஆகிய தாங்கள் வயது முதிர்வு காரணமாக 31/3/2026 அன்று பணியில் இருந்து ஓய்வு பெறுவதை முன்னிட்டு தாங்களை வாழ்த்தி மகிழ்வுகிறோம். இப்போக்குவரத்து கழக முன்னேற்றத்திற்காக அயராது உழைத்து தங்களை பெரிதும் பாராட்டுவதோடு பணி ஓய்விற்கு பின்பும் தாங்கள் நீண்ட ஆயுளுடனும் நிறைவான ஆரோக்கியத்துடனும் மற்றும் மன அமைதியுடனும் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துகிறோம் என்று நமது நிர்வாக இயக்குனர் அவர்கள் ஒரு பாராட்டு சான்றிதழ் அனுப்பியிருக்காங்க. அதை நமது கிளை மேலாளர் அவர்கள் வழங்குகிறார். இந்த நிகழ்ச்சியில் அடுத்த கட்டமாக திரு மணிகண்டன் அவர்கள் வரவேற்பு நிகழ்ச்சியை உரையாற்ற வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தினம் பணியிலிருந்து ஓய்வு பெறுகின்ற என் ஆறுபேர் அண்ணன் ஜெகதீசன் அவர்களின் பணி நிறைவு விழாவிற்கு தலைமை தாங்கியிருக்கின்ற மரியாதைக்குரிய கிளைமலர் அவர்களே, மரியாதைக்குரிய சூப்பரண்ட் மேடம் அவர்களே, மரியாதைக்குரிய வடிவேல் சார் சிஎஸ்ஆர் அவர்களே, பணியிலிருந்து ஓய்வு பெற்ற என் ஆறுபேர் அண்ணன் சங்கரன் சார் ஜெய் சார் அவர்களே, சிஎஸ்ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களே, சிஎஸ்ஆர் சந்திரசேகர் அவர்களே, எங்கள் கழகத்தின் மூத்த முன்னோடி அண்ணன் தங்கத்துறை அவர்களே, மற்றும் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற அது அதிகாரிகளே, பணியிலிருந்து ஓய்வு பெற்ற எங்களின் மூத்த அண்ணன்மார்களே, அனைத்து தொழிற்சங்கங்களின் நிர்வாகிகளே, அனைத்து தொழிலாளர் நண்பர்களே, தோழர்களே, அண்ணன் அனைத்து வருகின்ற உற்றார் உறவினர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை மாலையாக அணிவித்து இரு கரம் கூட்டி வருக வருக என இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்று ஓய்வு பெறுகின்ற அண்ணன் ஜெகதீசன் அவர்கள் புளியங்குடி பணிமனையில் தனது பணியினை தொடங்கி அங்கே 2 ஆண்டுகளும், அதனைத் தொடர்ந்து திருச்செந்தூர் பணிமனையில் 3 ஆண்டுகளும், அங்கிருந்து மதுரை சிப்காட் பணிமனையில் 6 ஆண்டுகளும், அங்கிருந்து மாறுதலாகி 1999ஆம் ஆண்டு நமது பணிமனைக்கு வருகை வந்து அன்று முதல் இன்று வரையில் நமது பணிமனையில் பணிபுரிந்து 38 ஆண்டுகள் தொழில்நுட்ப பணியாளராக பணியாற்றி இன்று நல்ல முறையில் பணியிலிருந்து அண்ணன் அவர்கள் ஓய்வு பெறுகிறார்கள். அண்ணன் அவர்கள் ஒரு டிப்ளமோ ஹோல்டர். நமது கிருஷ்ணகிரி பணிமனையானது ஒரு சில ஆண்டுகள் நாகர்கோவில் மண்டலத்திற்கு மாற்றப்பட்டு பின்னாளில் மீண்டும் நெல்லை மண்டலத்திற்கு சேர்க்கப்பட்ட ஒரே காரணத்தினால் அண்ணனுடைய சீனியாரிட்டி அதில் வித்தியாசம் ஏற்பட்டது. நாகர்கோவில் மண்டலத்தில் அண்ணனை விட ஜூனியராக இருந்தவர் நமது நெல்லை மண்டலத்தில் இப்பொழுது ஏஎமாக இருக்கிறார். அப்படி ஒரு வாய்ப்பு அண்ணனுக்கு கிடைக்காமல் போனது. சமீபத்தில் அண்ணனுக்கு போர்மன் இன்றைய வந்தது. அவருடைய குடும்ப சூழலின் காரணமாக அதை ஏற்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. மற்றபடி அண்ணனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அண்ணனை எல்லாருக்கும் சகஜமா பேசக்கூடியவர், பழகக்கூடியவர். நமது பணிமனை வளாகத்தில் எத்தனையோ பேர் வேலை பார்க்கிறோம். எல்லாரையும் பிடிக்காது. ஆனா அண்ணனை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா யாருக்கிட்டையும் சொல்ல பேச மாட்டாரு, முகத்தை கருத்து பேச மாட்டாரு, யாருடைய விஷயத்திலும் தலையிட மாட்டாரு. எந்த வேலையை கொடுத்தாலும் திறமையா செய்வார். ஒரு அரசு பணியில் இருக்கக்கூடிய நபர் ஒரு பணிக்கு வரும்போது எப்படி வரணுங்கிறது அண்ணன் தான் நம்ம படிக்கணும். அவர் நீட்டா வருவாரு, நீட்டா பேசுவாரு, வேலைகளை அப்படி பண்ணுவாரு. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா திறமையும் இருக்காது. அண்ணனுக்கு தொழில் திறமையும் சரி, நிர்வாக திறமையும் அண்ணன் உண்டு. புதுசா எந்த ஒரு போர்மன் பொறுப்பு பணிமனைக்கு வந்தாலும் அண்ணன் அவங்களுக்கு ஒரு வாரம் அண்ணன் ட்ரைனிங் கொடுப்பார். இந்த டெப்போல எத்தனை வண்டி இருக்கு, எப்படி பொசிஷன் போகணும், எல்லா விஷயமும் அண்ணன் சொல்லிக் கொடுப்பார். அண்ணனை பொறுத்த வரைக்கும் எனக்கு அண்ணனுக்குமான நட்பு 99ஆம் வருடத்திலிருந்து இன்று வரையில் சுமார் 27 ஆண்டுகள் அண்ணனும் சரி, அண்ணன் குடும்ப உறுப்பினரும் சரி, எல்லாருமே எங்களோட நல்ல பழகினவங்க. அண்ணன் தனிப்பட்ட முறையில் எனக்கு எவ்வளவோ உதவிகள் எனக்கு செஞ்சிருக்காரு. அண்ணன் என்னைக்குமே நான் மறக்க முடியாது. அண்ணனுடைய பணி ஓய்வு என்பது காலத்தின் கட்டாயமே தவிர எங்களுக்கும் சரி, நிர்வாகத்திற்கும் சரி ஒரு பெரிய இழப்பாக தான் நாங்க நினைக்கிறோம். அண்ணனுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு கல்யாணம் ஆயிட்டு பையனுக்கும் வரக்கூடிய நாட்களில் நல்ல வரன் அமைந்து அண்ணன் இனி வருங்காலங்களில் பேரம் பேத்திகளோடு மன மகிழ்ச்சியோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை எல்லோருடைய சார்பில் வேண்டி இருந்து கேட்டுக்கொண்டு அரங்கத்திற்கு வருகின்றிருக்கும் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருகையான வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்ததாக
தோமுசா சங்கத்தின் சார்பில் ஜேக்கப் ராஜாமணி அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். பணி நிறைவு ஓய்வு விழாவை தலைமையேற்றிருக்கும் தங்க தலைவர் அருமை நமது கிளை மேலாளர் அவர்களே, அதுக்கு துணையாக செயல்பட்டிருக்கும் வடிவேல் சார் அவர்களே மற்றும் நமது சூப்பரண்ட் மேடம் அவர்களே மற்றும் நமது ரிட்டையர்டு பாலகிருஷ்ணன் சார் அவர்களே, சாரு நம்மளை ஒருத்தரையும் கூடல இருந்தாலும் இப்போ வந்து சொல்கிறேன். மற்றும் சந்திரசேகர் சார் அவர்களே, ரிட்டையர்டு அனைத்து தொழிலாளர் அவர்களே மற்றும் நம்ம கூட பணி செய்யும் தொழிலாளர் அவர்களே, எல்லாரையும் அவங்க குடும்பத்தை அனைவரையும் வருக வருக என்று தோமுச சார்பாக வரவேற்கிறேன். நான் இங்க வந்து ஜாயின் பண்ண புதுசுல அண்ணனை பார்த்தா சிரிப்பதோட சரி, அந்த சிரிப்புக்கே அண்ணன் வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். டிக்கெட் புக் எடுக்க போனா அங்க பார்த்தா சிரிப்பாங்க, அவ்வளவுதான். நல்ல அன்பாக பணிவாக இருந்து இன்று வரை எந்த வேலை யார் சொன்னாலும் ரைட் செஞ்சிருவோம், அவ்வளவுதான். வேற எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்படி பணிவான வேலை செய்து எல்லாருக்கும் நல்லபடியா செய்து கொடுத்த அண்ணனை வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க என வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோமுச சார்பாக ஏடிபி சங்கத்தின் சார்பில் திரு பச்சராஜன் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். அனைத்து தொழிலாளர்களுக்கு மாலை வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். இங்கு தலைமை தாங்கி வந்திருக்கும் கிளை மேலாளர் அவர்களுக்கும் மற்றும் சூப்பரண்ட் அம்மா அவர்களுக்கும் மற்றும் இன்று ஓய்வு பெறும் தயசன் அவர்களுக்கும் மிக்க வணக்கம். 38 ஆண்டுகள் இந்த துறையில வளர்றது கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் 38 ஆண்டு முடிக்கிறது ரொம்ப மேற்கான விஷயம். இன்னொரு இவ்வளவு சூழ்நிலையும் அவர் எந்த வேலை சொன்னாலும் முடியாது சொல்லக்கூடிய திறன் படைத்த வரவர் அவர் வருவார். எது சொன்னாலும் முடியும், கண்டிப்பா முடியும், இது இந்த வேலையை முடிச்சிடலாம் சொல்லக்கூடிய ஒரு வல்லமை உள்ள வள்ளலார் மாதிரி சொல்லலாம். அவரை பார்த்தா அவ்வளவு திறமை அவர் கையில இருக்கு. அவரை மிஸ் பண்றதுதான் இப்ப எங்களுடைய கஷ்டமா இருக்க சூழ்நிலை இருக்கும். ஒரு சொல்லுக்கு மறு சொல்லுக்கு கரெக்டா வேலை செஞ்சு முடிப்பாரு ஒருத்தர் திறன்படுத்தவர். அவர் போறதுதான் எங்களுடைய கஷ்டமா இருக்கு. அவர் குடும்பம் மென்மேல வாழ வாழ்த்துக்கள். சிஐடி சங்கத்தின் சார்பில் தோழன் சந்திரன் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். தொடர ஜெகதீசன் ஓய்வு பெறும் நாளில் கலந்து கொண்டிருக்கும் இடையில் வீட்டிற்கும் கிளை மேலாளர் மற்றும் ஆய்வாளர் மற்றும் சூப்பரண்ட் சார், சங்கரா சார், அப்புறம் முன்னாள் எல்பிஎஃப் தலைவர் அண்ணன் தங்கத்துறை அவர்கள் மற்றும் எல்பிஎஃப் நிர்வாகிகளை மற்றும் ஏடிபி நிர்வாகிகள் மற்றும் பிஎம்எஸ் நிர்வாகிகள் அனைவருக்கும் மாலை நேர புரட்சி வளர்ந்த வணக்கத்தை வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணன் இன்று ஓய்வு பெறும் நாளில் ஓய்வு பெறுவது நிர்வாகத்துக்கு மட்டுமல்ல, தொழிலாளர்கள் அனைவருக்கும் ஒரு இழப்பு தான். அண்ணன் ஒரு சுறுசுறுப்பான ஒரு தொழிலாளி. எந்த நேரமும் அவருடைய வேலையை குறைச்சி மதிப்பிடவே முடியாது. எந்நேரமும் ஒரு சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடியவர். டியூட்டியில வந்துட்டா டைம்லையும் கரெக்டா வந்துடுவாரு, டியூட்டிலையும் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அவர் வேலையை எதையும் இங்க நட்டு போட்டு மாட்டிக்கிட்டு இருப்பாரு, ஒரு டீசலை பார்த்துட்டு இருப்பாரு, தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. எந்த தொழிலாளி கேட்டானா அண்ணா யாருடைய ரெடி பண்ணி கொடுங்கன்னா அந்த செஞ்சிடலாம், ஒரு 5 நிமிஷம் போடுங்க அப்படின்னு கோபப்படாம அத்தனை தொழிலாளிக்கும் டிரைவர் கண்டக்டருக்கும் வேலையை செஞ்சு கொடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருங்கன்னு வண்டி அனுப்பி வச்சுக்கிட்டே இருப்பாரு. அது அவரு இருக்கும்போது தெரியல, இப்ப போனா அதுக்கப்புறம் அவர் போல சுறுசுறுப்பா வேலை செஞ்சு டக்குன்னு வண்டியை அனுப்பி விடுவாங்களா அப்படின்னு கொஞ்சம் நிர்வாகத்துக்கு இழப்பு, தொழிலாளிக்கும் சிரமம் தான். அதை வர்ற மேனேஜருக்கும் போர்மேன்களுக்கும் ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாரு. இப்படி செய்யணும் இப்படின்னா அவங்களுக்கு நல்லா ஒரு கைடா இருந்து அவ்வளோ ஒரு சப்போர்ட்டா இருப்பாரு. வந்தாலும் நம்மளை தேடல, நம்மகிட்ட எதுவும் ஒப்பீனியன் எதுவும் கேட்கல செய்யல அப்படின்ட்டு எதுவும் கிடையாது. அவரே வாலண்டியா போய் அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பார். அதெல்லாம் அவரை பாராட்டக்கூடிய நிர்வாகம் கொண்டாடணும். இருந்தாலும் அவர் இன்னைக்கு ஓய்வு பெறும் நாளையில பழைய மாதிரி இல்லை. இன்னைக்கு ஓய்வு பெறும் நாளெல்லாம் பணங்கள்லாம் உடனே கிடைக்க போகுது. காத்திருக்க தேவையில்லை, கோர்ட்டு கேஸ்ன்னு நம்ம போக தேவையில்லை. சிஐடியோட 62 நாள் போராட்டத்தின் விளைவு இன்னைக்கு நமக்கு பணவளங்கள் எல்லாம் முழுமையா கிடைக்க போகுது. அது பெரிய மகிழ்ச்சி. அது சிஐடிக்கு கிடைச்ச மகிழ்ச்சி. அண்ணன் ஒரு புண்ணியம் செஞ்சவர் தான். அவருக்கு
காத்திருக்க தேவையில்லை, உடனே கிடைக்க போகுது. அது பெரிய மகிழ்ச்சி. அதுபோல அண்ணா வந்தது வேலையிலேயே நின்றுட்டாரு, வேலையிலேயே டியூட்டிலேயே கரெக்டா நின்றுட்டாரு. தொழிற்சங்க எல்பிஎஃப்ல ஒரு தீவிரமான ஒரு முன்னோடி உறுப்பினர் அவர். ஏன் எல்பிஎஃப்ல தலைமைச் சங்கத்துக்கோ கிளை சங்கத்திலேயோ ஒரு பொறுப்புக்கு வராது? பெரிய தொழிலாளிக்கு பெரிய ஒரு இழப்பு தான். அவரு ஒரு பொறுப்புல இருந்திருந்தா தொழிலாளிக்கு ஒரு கேடயமா இருப்பார். அதிகாரத்தோட தொடர்பு இல்லாம பொருளற்றவர்களின் பொருளாம் வலிமை உள்ளவர்களோட நிற்க மாட்டாரு, வலிமையற்றவர்களோட பின்னாடி நிற்பாரு. அவங்களுக்காக பேசக்கூடியவர், பிரதிநிதியா பேசக்கூடியவர். அவர் இல்லாம போனது நமக்கு சங்கங்கள்ல பொறுப்புக்கு வராம போனது நமக்கு இழப்பு தான். அதுபோல அண்ணன் மாதிரி நம்ம நல்ல ஒரு டேலண்டான ஆளு நமக்கு கிடைக்க நல்ல சர்வீஸ், எந்த ஒரு இது இல்லாது அவரை இன்னைக்கு ரிட்டையர்ட் ஃபங்க்ஷனு பிரிவா இருந்தாலும் சந்தோஷமா அவரை அனுப்பி வச்சு எல்லாரும் சந்தோஷமா அனுப்பி வைக்க அவரோட நன்றியோட அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சு அனுப்பி வைக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஏஐடிசி சங்கத்தின் சார்பில் அண்ணன் பிரான்சிஸ் அவர்கள் வாழ்த்துவார்கள். இந்த அமர்ந்திருக்கும் அதிகாரி அனைவருக்கும் மாலை வணக்கம் மற்றும் ஓட்டுநர் நடத்துனர் அனைவருக்கும் மாலை வணக்கம். ஜெகதீசன் குடும்பத்தார் ஜெகதீசன் அவர்களுக்கும் வணக்கம். ஒரு நல்ல வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகிறார். இன்னைக்கு என்ன வேலைனாலும் நமக்கு ஒரு வேலை அப்படின்னு சொன்னா கொண்டு வந்தா அவர் எப்ப பார்த்தாலும் ஸ்பேரன் கைமா இருப்பாரு. ஓடி வந்து ரொம்ப ஒரு வேலை அப்படின்னு சொன்னா சரி உடனே வந்து அதை பார்த்து விட்டுட்டு தான் போவாரு. இப்படி நல்ல ஒரு மனுஷன், நல்ல வேலை பார்த்தாரு. அவருடைய ஓய்வு காலத்தை பெருமையா நினைச்சு அவர் ரிட்டையர் ஆகிற பெருமையாகவும் அவருடைய நல்லா வாழணும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். அண்ணனை பத்தி சொல்லணும்னா சிம்பிளா சொல்லிடலாம், அந்த ஒரு சிரிப்பு தான், வேற எதுவுமே கிடையாது. அவர் எவ்வளவு பென்ஷன்ல இருந்தாலும் இந்த சிரிப்பு மட்டும்தான் அவர் முகத்துல தெரியும். நம்ம டிப்போவா இருந்தாலும் சரி, வண்டியா இருந்தாலும் சரி, எந்த தட்டல் சப்பல் நிப்பல் எதுனாலுமே அண்ணன் தான் பார்த்துக்கணும். இன்னும் அண்ணன் போனதுக்கு அப்புறம் டிப்போ யார் பார்க்க போறான்னு தெரியல. அண்ணன் எப்போனாலும் ரொம்ப சிரிச்ச முகமா எங்களுக்கு என்ன வேலை கேட்டாலும் செஞ்சு தருவாங்க. இதே மாதிரி இந்த வாழ்க்கையில அதே மாதிரி நிற்கணும். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் இனியவர், அதாவது நல்லவர், அன்னாரின் பணியினர் சிறப்பாக நடைபெற வாழ்க்கை தெரிவித்து நன்றி தெரிவித்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் ஜெகதீஷ் அவர்களோடு மதுரை சிப்காட் பணிமனையிலும் அதனைத் தொடர்ந்து நமது பணிமனையில் ஒன்றாக பணிபுரிந்து இன்று பணியிலிருந்து ஓய்வு பெற்ற மூத்த ஓட்டுநர் அண்ணன் ஜே.எஸ். ராஜன் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த காக்கி சட்டை உறவுகளே, நண்பர்களே, என்னோடு என் வயதுக்கேற்ப வந்திருக்கின்ற கிழக்கு சிங்கங்களே, நம்மளாம் கிழக்கு சிங்கங்க ரிப்பேர் ஆயிட்டாலே நம்ம சிங்கமாயிட்டோம். இப்போது இன்றைய தினம் வந்து நம்ம டெக்னிக்கல் ஜெகதீசன் அவர்களுக்கு இன்னைக்கு ஆனா அந்த பணி ஓய்வு விழாவில் ஆனா நான் இப்ப பாக்குற கூட்டத்தை பார்க்கும்போது கிழக்கு சிங்கம் நிறைய வந்திருக்கு. இப்ப பணிமனையில வேலை செய்ய போறவங்க எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க இல்லையா? இருக்கு, கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, அனைத்து தொழிற்சங்கத்திலேயே இருக்கிறீங்க, அதுல மாற்று கருத்தே இல்லை. எங்க அண்ணன் நடராஜன் வந்திருக்காரு, அருமைக்குரிய கிளை மேலாளர் நமக்கு தேவிகா மேடம், இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை பணியாளர்களுக்கும் என் நன்றிகள், அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜெகதீசன் எனக்கு யார்? 1992 மதுரை பணிமனையில நான் போய் வேலை பார்க்கிறேன். அப்போ அவர் அங்க வேலை பார்த்தாரு. அப்போ புதுசு. அப்போ அவர்கிட்ட போய் ஒரு வேலையை சொன்னோம்னா முதல்ல எனக்கு இவர் யாரும் தெரியல. சொல்லும் போது கூச்சப்பட்டேன். உங்களுக்கு எந்த ஊரு அப்படின்னு கேட்டேன். 8 மணி பக்கத்துலன்னாரு. நானும் பக்கத்து ஊருக்காரன், நல்லா இருப்பியே, இந்த வண்டிக்கு கொஞ்சம் பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க, நான் நல்லா இருக்கட்டும், பார்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னோம்னா அருமையாக செஞ்சு கொடுப்பேன். நல்ல பண்பாளர், எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாத ஒரு மனிதன் யாருன்னா ஜெகதீசன் ஒரு ஆள். நல்லது ஒரு குடும்பம், பல்கலைக்கழகத்துக்கு அடையாளமே ஜெகதீசன். ஆனா அவர் குடும்பத்தை எப்படி நேர்த்தியா அழகா கொண்டு போயிருக்காருன்னு பாருங்க.
அருமையா கொண்டு போயிருக்காரு. ஒரு அன்பான மனைவி, அரசு ஊழியர், அவரும் அரசு ஊழியர், ஒரு பெண் பிள்ளை, ஒரு ஆண் பிள்ளை, எல்லாரையும் செட்டில் பண்ணிட்டாரு அந்த மனுஷன். அது போல 2 வீடையும் வாங்கிட்டாரு. எல்லாரும் நம்மளும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாம சில பேர் நம்ம அதை பயன்படுத்த தெரியாம இப்ப கிடந்து செத்து கிடக்க ரிட்டையர்ட் ஆன பிறகு இப்பதான் என் வேலைக்கு வந்திருக்கேன். உண்மையிலே சொல்லுவேன், நான் 30 வருஷம் வேலை பார்த்தேன். ஆனா இப்பதானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுல வேலை பார்க்கும்போது அந்த அருமை தெரியாம தான் நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த ஜெகதீசன் அவர்கள் மிக நல்ல ஒரு பண்பாளர். நம்ம எல்லாரும் அவரை வாழ்த்த வந்திருக்கிறோம் இல்லையா. உச்சிமாடி சார் லேட்டா தான் வந்தாரு, அவரையும் சொல்லணும். அவர் லேட்டா வந்தாரு, லேட்டஸ்டா வந்தாரு. அதனால எல்லோருக்கும் நான் இவரையும் வாழ்த்தி, எனக்கு இளையவர்களை வாழ்த்தி, எனக்கு முதியவர்களை எல்லாம் நான் வணங்குகிறேன். சரியா? அதனால ஜெகதீசன் நல்ல அருமையான ஆளு. அந்த குடும்பத்தை என்ன பார்க்கும்போது நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம் போல அவர் அருமையா குடும்பத்தை நடத்திருக்காரு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் இன்னும் 5 வருஷம் வேலை பார்க்கலாம், இளமையா இருக்காரு. இன்னொரு 5 வருஷம் இவர் இந்த பணிமனையை விட்டு செல்லும் போது இப்போ இருக்கிற கிளை மேலாளர் கொஞ்சம் சங்கடப்படுவார். ஏன்னா இவர் மறுப்பு சொல்லவே மாட்டார். ஜெகதீசன் அதை கொஞ்சம் முடிச்சிடணுமா, அதை பார்த்துடணும்னு சொல்ல ஜெகதீசன் ஓடோடி வேலை செய்யக்கூடிய உழைக்கு ஓடாய் தேய்ந்த மனிதன். ஆனா அவரை கொஞ்சம் பக்குவமா பருவமா பார்த்துடுங்க. பொன்முட்டை இடும் பார்த்து அவருக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுங்க. சேமிக்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க நல்லா தான் இருக்கிறீங்க, எந்த குறையும் இல்லை. இன்னும் மேன்மேல் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இறைவன் அருளாசியோடு ஜெகதீசன் அவர்கள் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்று நான் எல்லா வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். அவர் வாழ்க வளமுடன் நலமுடன். சிஐடி சங்கத்தின் மூத்த தோழர் ஆர்வீர் அண்ணன் மரிய சாண்டோஸ் அவர்கள் ஜெயதீசன் அவர்களை வாழ்த்து வருகை தருகிறார். இந்த இனிய திருமுச்சார விழாவின் தலைமையை நடத்துகின்ற கிளைவேளாளர் அவர்களே மற்றும் இந்த விழாவாக வீட்டிற்கும் ஜெகதீசன் அவர்களே மற்றும் பாலசுப்ரமணியன் அவர்களே மற்றும் நம்முடன் 40 ஆண்டு காலம் பணிபுரிந்த நமது சந்திரன் ஜெய்சார் அவர்களே மற்றும் நம்முடைய நண்பர் ஐசக் நெல்சன் அவர்களே, உண்மையை இந்த பணிமுறை திறந்திருக்கும் போது எல்பிஎஃப் சங்கத்துக்கு தலைவராக இருந்து அந்த சங்கத்தை வளர்த்த நமது அண்ணன் மூத்த தலைவர் அண்ணன் தங்கத்திர அவர்களே மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகளே, தலைவர்களே மற்றும் தொழிலாளர் தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் சிஐடி சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி ஜெயதீஷ் குடும்பத்தாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, அதாவது ஜெயதீஷ் அவர்களை பற்றி எல்லாருமே சொன்னாங்க, ராஜாவும் தெளிவா சொன்னார். அவர் இளமையா இருக்கிறாரு, இன்னைக்கு பணி ஓய்வு இருக்கிறாரா, பக்கத்தில் இருக்க கிளைவேளாளர் பார்த்தா நான் இன்னைக்கு ஓய்வு பெற மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது உண்மையிலே அவருடைய ஜெகதீசனுடைய பொறுத்த மட்டும் அவருடைய மனசு சுத்தமானது. எப்பவுமே சிரிச்சு அன்பாக இருப்பாங்க. ஆனா எங்களுக்கு தெரியும் அவர் ஜெகதீசனுடைய மறுமுகம் ஒன்று உண்டு. அதாவது அது எல்லாத்தையும் தொழிலாளிகிட்ட காமிக்கப்பட்டாங்க தெரியாது. சில அதிகாரிகள் அவர் எவ்வளவு வேலை பார்த்தாலும் தெரியும், உங்களுக்கு தெரியும். எவ்வளவு நல்ல வேலை பார்த்தாலும் ஒரு நாள் நம்ம சின்ன பிரச்சனை அதிகாரிகள் நம்மளை சீட்டுவாங்க. அது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கான். அதே மாதிரி சில அதிகாரிகள் அவரோட சீண்டனும் உண்டு. ஆனா அந்த அதிகாரிட்ட டென்ஷன் ஆயிடுவான். அப்போ உடனே டென்ஷன் ஆகி அவங்ககிட்ட பேச மாட்டான், எனக்கு தான் போராடிப்பாங்க. இல்ல இந்த ஜேவி இந்த கவர்மெண்ட் பேசிட்டாரு, நீ உடனே கலக்காமோ. அதாவது அந்த ஊரும் உண்டு. சரி, நான் உடனே அவன்கிட்ட பேசுவேன், சரி நம்ம நாளைக்கு பேசிக்கிடுவோம் பாத்துக்கலாம் அப்படின்னா அமைதியாகிடுவான். அந்த உணவும் அவன்கிட்ட உண்டு. அதனால உண்மையிலேயே மற்ற தொழிலாளி மத்தியில உண்மையிலேயே அவனை நம்ம எல்லாரும் நீங்க பாராட்டீங்க, அது உண்மைதான். அவன் திருச்செந்தூர்ல இருக்கும்போதுதான் முதல்ல நாங்க பிள்ளைங்கள இருந்து திருச்செந்தூர்ல வரும்போது நாங்க அங்க திருச்செந்தூர்ல இருக்கோம். அப்போ அவன் ஜூனியர் திருச்செந்தூர்ல ஒரு 4 பேரு 89 ஜாயின் பண்ண ஒரு 4 பேர் உண்டு. அப்போ மதுரை டிப்போ அப்பதான் ஓபன் பண்ணாங்க, நம்ம கேடிசி டிப்போ மதுரையில ஓபன் பண்ணாங்க. அப்போ அவங்க ஒரு 4 பேர் ஜூனியர் 4 பேரையும் தூக்கி
அதாவது சீனியரை போடக்கூடாது, ஜூனியரை தூக்கி மாற்றி விட்டாங்க. அதுலதான் மதுரைக்கு போனது. அங்க கொஞ்சம் வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் திசைவட்டி இப்போ வந்ததுனால அதுக்கப்புறம் வந்தாப்புல இங்க வந்து இன்ன வரைக்கும் தொடர்ந்து பணி செய்திருக்காப்புல. உண்மையிலேயே அவருடைய பணி நம்ம தொழிலாளி மத்தியில நல்ல பேர் வாங்கினது, அதிகாரி மத்தியிலையும் நல்ல பேர் வாங்கியிருக்காப்புல. சில அதிகாரிகளுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அப்படி கொஞ்சம் டென்ஷனா பேசும்போது சில பிரச்சனைகள் வரும். அதையும் சமாளித்து இன்று வரை தொடர்ந்து அவர் பணியை சிறப்பாக செய்து இன்றைக்கு பணி ஓய்வு பெறுகிறாப்புல. எனவே அவர் மேலும் இதே மாதிரி ராஜாவுடைய சொன்னார் குடும்பத்தை பற்றி, அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நல்ல குடும்பத்தை நல்ல நல்ல பக்குவமாக நல்ல அமைதியாக வழிநடத்தி இதுவரைக்கும் சென்றுள்ளார். இனிமேலும் அவருடைய பணி இதே மாதிரி தொடர்ந்து இருக்க வேண்டும். நமக்கும் உண்மையிலேயே சில உதவிகள், சில பண பிரச்சனை வந்தாலும் நிறைய தொழிலாளர்கள் வாங்குவாப்புல. அப்படி ஒரு உதவி பண்ணக்கூடிய அவருடைய குணமும் உண்டு. அதனால உண்மையிலேயே அவர் தொடர்ந்து அவருடைய குடும்பத்துடன் பல ஆண்டுகள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். ஜேடிஎல்எஃப் தொழிற்சங்கத்தின் சார்பில் நண்பர் ஜஸ்டின் ஆபிரகாம் அவர்கள் வாழ்த்து வழங்குவார்கள். எல்லாத்துக்கும் மாலை வணக்கம். ஜெய்சன் பற்றி சொன்னா நம்மகிட்ட போல எல்லா வண்டியும் நல்லா பாடிலாம் நல்லா தெளிவா இருக்குன்னா அண்ணனுக்கு தான். இன்னும் கஷ்டமா தான் இருக்கு. என்ன வேலை சொன்னாலும் கோவப்பட மாட்டாப்புல, சந்தோஷமா சிரிச்சு முகத்தோட இருப்பாப்புல. அதே மாதிரி என்னைக்கும் அவருக்கு வாழ்க்கை. அண்ணன் ஒரு நிமிஷம். அண்ணன் ஜெகதீஷ் அவர்களின் மூத்த சகோதரர் ஜான் விக்டர் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை வழங்குகிறார்கள். இங்கே கூடியிருக்கிற அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ரெண்டு காரியத்தை நான் பார்க்க முடிஞ்சது. ஒன்று ஊழியர்கள் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஐக்கியத்தை நான் பார்த்து சந்தோஷப்படுறேன், முதல் காரியம். இரண்டாவது, தம்பியினுடைய வேலை காரியத்தை குறித்து நான் ஒரு சில வார்த்தைகள். உண்மை, உழைப்பு, தாழ்மை. உண்மை, வேலையில் உண்மையா இருக்கும், டயத்துக்கு சரியா போயிடுவான். உழைக்கிறதுக்கு ஒரு நாள் மாற்றப்பட்டதே கிடையாது. அதே போல தாழ்மை, உங்களை யார்கிட்ட பேசினாலும் சரி அந்த மனத்தாழ்மையோட இருக்கிற ஒரு நண்பான ஒரு தம்பி. எங்க குடும்பத்துல அப்படிதான். வேலைக்கு கொண்டு விட்ட நாள் நான் ஞாபகம் இருக்குது எனக்கு. அதுல ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா, நான் தான் கொண்டு போய் சேர்த்து விட்டேன். அதே மாதிரி இன்னைக்கு முடிக்கும் போது நானே வந்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை கடவுள் கொடுத்திருக்கிறாரு. இங்கே வந்திருக்கிற அத்தனை கர்த்தர் எல்லாருமே ஆசீர்வதிப்பாராக. இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் வணக்கம். அப்பா பத்தி சொல்லணும்னா, அப்பா பெரியப்பா சொன்ன மாதிரி எங்களுக்கு உண்மை, உழைப்பு, கடின உழைப்பு அதை சொல்லணும். டைமுக்கு போறது எல்லாமே அப்பா கிட்ட இருந்து நாங்க கத்துருக்கோம். அப்பா எங்களுக்கு ஒரு பெரிய முன்னுதாரணமா இருந்திருக்காங்க. அம்மா டீச்சருங்கிறனால மோஸ்டா எங்களை அம்மாவா இருந்து அப்பா தான் அந்த இடத்துல எங்களை கவனிச்சிருக்காங்க. அதுக்கு இந்த இடத்துல ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி அடைகிறோம். அப்புறம் இனி வர்ற நாட்கள்லயும் அப்பா ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் நாட்கள் கொண்டு போகணும்ட்டு நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. தங்கத்துறை அவர்கள் இங்கு எனது மருமகன் ஜெகதீசன் அவர்களின் பணி ஓய்வு நாள் என்று இங்கு கூடியிருக்கும் நமது சக தோழர்களுக்கும், எனது மருமகன், அதுடன் அமைந்திருக்கும் கிளை மேலாளர் அவர்கள், சூப்பரண்ட் எனது தங்கை தேவிகா மேடம் அவர்களுக்கும், எனதுடன் பணிபுரிந்து இன்று செக் இன்ஸ்பெக்டர்களாக இருக்கும் வடிவேல் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் முதற்கண் என வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது மருமகனை பொறுத்த அளவில் கிட்டத்தட்ட 39 ஆண்டுகள் பணிபுரிந்து இன்று பணி ஓய்வு பெறுகிறார். இது எனக்கு பெருமையாக இருக்கிறது. ஏனென்றால் புளியங்குடி, மதுரை, திருச்செந்தூர், திசையன்மலை என்று இத்தனை பணிமனைகள் பணியாற்றியும் ஒரு இடமாவது ஜெகதீசன் நல்லவன் அல்ல என்ற பெயர் வந்ததே கிடையாது. இந்த திசையன்மலை பணிமனை திறந்து முதல் வண்டி ராமேஸ்வரத்துக்கு நான் தான் ஓட்டுநராக திறந்து வைத்தேன். அன்று முதல் இன்று வரை நான் 2005 ரிட்டையர்ட் ஆனேன். அதுவரைக்கும் சரி, இதுவரைக்கும் சரி, எனது மருமகனை பற்றி யாரும் குறை கூறுபவர் இல்லை. எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு இருப்பார். தொழிலிலும் அவ்வளவு திறமை வாய்ந்தவன். யாருக்காவது இவன் சரியில்லை என்று சொன்ன ஆட்களே கிடையாது, நான் கேள்விப்படவும் இல்லை. அந்த அளவுக்கு திறமையாக வேலை செய்து பணி ஓய்வு பெறுகிறார்.
திருப்பி நான் தம்பி வடிவேலை பற்றி சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. அவன் என்னோடும் பணிபுரிந்திருக்கிறான். இந்த பணிமனையிலும் நல்ல பிள்ளை என்ற பெயரோடு தான் பணியாற்றி இருக்கிறான். இன்னும் தங்கை தேவிகாலை பற்றி சொல்ல தேவையே இல்லை. வள்ளியூர் பணிமனையில் இருந்து திசைநலை பணிமனை வந்து திசைநலையில் இன்னும் பணியாற்றி கொண்டிருக்கிறாள். நல்ல எண்ணத்தோடும் நல்ல மனதோடும் எல்லோருக்கும் நல்ல பிள்ளையாகவும் பணிபுரிந்து கொண்டிருக்கிறாள். மற்றுமுள்ள அனைத்து சகோதரர்களும் என்னை பற்றி நன்றாக தெரியும். நான் பணிபுரிந்த காலம் வரைக்கும் யாருக்கும் குறைவில்லாமல் பணி செய்தேன். மேலும் பணியாற்றும் பொழுது குறைந்தது 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாலே வந்துடுவேன். மெக்கானிக்குகள் வந்து செக் பண்ணி விடுவாங்க. நான் பழையபடி ராமலயத்தை நான் செக் பண்ணுவேன். அப்பதான் எனக்கு திருப்தியாக இருக்கும். இப்படி 34 ஆண்டுகள் பணியாற்றி 2005 ரிட்டையர்ட் ஆனேன். ரிட்டையர்ட் ஆன பிறகும் இந்த இடத்திலிருந்து சொல்கிறேன், என் மருமகனை பற்றி குறை சொல்ல ஆளே கிடையாது. தொழிலிலும் சரி, குணத்திலும் சரி, சிரித்த முகத்திற்கும் சரி, அந்த அளவு திறமையோடு பணியாற்றி இன்று பணி ஓய்வு பெறுகிறான் என்றால் நான் அதில் மிக மிக பெருமைப்படுகிறேன். மேலும் இன்னும் இருக்கும் தொழிலாளர்களும் பணி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களும் வந்திருக்கிறார்கள். அனைவரும் நல்ல மனதோடும் பணியாற்றி கொண்டிருக்கிற தொழிலாளர் தோழர்கள் எந்த குறையும் இல்லாமல் ஆண்டவன் அருளால் நல்ல முறையில் பணியாற்றி இப்படி பணி ஓய்வு சந்தோஷமாக பெறுவார்கள் என்று வாழ்த்தி வழிபடுகிறேன். இத்துடன் என்னுடைய உரையை முடிந்து கொள்கிறேன். அடுத்ததாக நமது சிஎஸ்ஆர் வடிவேல் அவர்கள் வாழ்த்து வழங்குவார்கள். வெள்ளப்பெருக்கத்தோடும் நதிக்கரையில் குடியிருந்தாலும் ஒரு சொட்டு நீரை கூட வீண் விரயம் செய்யக்கூடாது என்பது நபிகள் நாயகத்தின் அருள்வாக்கு. அந்த அருள்வாக்கிற்கும் நம்முடைய போக்குவரத்து கழகத்திற்கும் அதிக ஒற்றுமை உண்டு. ஏனென்றால் நமக்கு எரிபொருள் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. நமக்கு 60 லிட்டர் செலவாகணும்னா 59 வேணா செலவாகலாம், 61 செலவாகவே கூடாது. அது மாதிரி தொழிலாளர்களும் நம்ம 1000 தவறு நம்ம நான் தவறு செய்ய மாட்டேன் தவறு செய்ய மாட்டோம்னு சொல்லி நம்ம தவறு நிறுத்திக்கிட்டா தவறே வராது. அந்த இடத்துக்கு ஒரு முன்னுதாரணமா இருந்தவர் நம்ம ஜெகதீஷ் அண்ணன். இப்படி இருந்து எல்லா தொழிலாளர் மத்தியிலையும் நல்ல வாங்கிட்டு இன்னும் ஓய்வு பெற்ற நாள் போக மீதி நாட்களிலும் நலமாக வாழ எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பழனி மலையோரம் தமிழ் இசை பாடும் செந்தூரின் கடலோரம் வேலோடு மயிலாடும் முருகா தென்பழனி மலையோரம் தெள்ளுதமிழ் இசை பாடும் செந்தூரின் கடலோரம் வேலோடு மயிலாடும் முருகா முருகா தன்னிகை மலை முச்சையிலே சேவலன்னும் கொடியாலும் திருப்பரம் குன்றத்திலே தேவாவும் பேரோடும் தன்னிகை மலை முச்சையிலே சேவலன்னும் கொடியாலும் திருப்பரம் குன்றத்திலே தேவாவும் தேரோடும் தென்பழனி மலையோரம் திள்ளுதமிழ் இசை பாடும் செந்தூரின் கடலோரம் வேலோடு மயிலாடும் முருகா முருகா
காவிரியில் நீராடி சுவாமி மலை படியேறி முருகா முன்முகம் காண முன்வினையும் தீர்ந்துவிடும். காவிரியில் நீராடி சுவாமி மலை படியேறி முருகா முன்முகம் காண முன்வினையும் தீர்ந்துவிடும். தென்பழனி மலையோரம் தெள்ளுதமிழ் இசை பாடும் செந்தூரின் கடலோரம் வேலோடு மயிலாடும் முருகா பழமுதிரும் சோலையிலை பழமாய் நீ கனிந்திருக்க பார்ப்பவர்கள் பசி தீரும் கேட்பவர்கள் பசியாரும். தென்பழனி மலையோரம் தெள்ளுதமிழ் இசை பாடும் செந்தூரின் கடலோரம் வேலோடு மயிலாடும் முருகா. விழாக்குழுவின் தலைவர் மரியாதைக்குரிய கிளைமேலாளர் அவர்கள் அண்ணன் ஜெகதீஷ் அவர்களுக்கு வாழ்த்து வழங்குவார். அனைவருக்கும் மாலை வணக்கம். வயது முதிர்வு காரணமாக நமது அரசு போக்குவரத்து கழகத்தில் 39 வருஷம் பணிபுரிந்து ஓய்வு பெறும் அண்ணன் ஜெகதீசன் அவர்கள் இந்த பணி நிறைவு பெறாங்க. அது நான் இப்போ இந்த இசைநிலை பணிமனைக்கு ஒரு 7 மாதம் தான் ஆகுது. அவர் எனக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவான ஆள். நல்லா பொறுமை, தொழில்நுட்ப பணியாளர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையிலும் என்னை ஒரு சிறப்பாக ஒரு இன்சார்ஜா இருந்து எனக்கு உறுதுணையா இருந்து அதை எல்லாத்தையுமே வழி நடத்தி கொடுத்தாங்க. இன்னைக்கு அவங்க பணி நிறைவு பெறாங்க. அது எனக்கு ஒரு பெரிய இழப்பு தான். இருந்தாலும் நம்ம அந்த வயது முதிர்வு காரணமா இன்னைக்கு நம்ம தவிர்க்க முடியாது. அவர் இந்த பணி நிறைவு பெற்றுட்டார் அப்படின்றது அவர் மனம் தளராம இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களும் அவரை நல்ல முறையில பார்த்துக்கிடணும். அந்த எண்ணமே அவங்களுக்கு இல்லாத மாதிரி அவங்களை அரவணைச்சு அவங்கள குடும்பத்தார் அவங்க அரவணைச்சுக்கணும். அது மாதிரி அவங்களை எதிரால இன்னும் நல்ல சீர சிறப்பமா இருக்குன்னு சொல்லி நம்ம நிர்வாக சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா, அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதான் எங்கும் இல்லையா, அரஹோயா. உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா, அரஹோயா. அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதான் எங்கும் இல்லையா, அரஹோயா. அர சாமியோ சாமி அப்படி இருந்துட்டா காமி, கூலியோ கூலி எங்களை நம்பிட்டா பூமி, பிறர் வாழ்வதே எங்க வேர்வையில் தான். உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா, அரஹோயா. அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதான் எங்கும் இல்லையா, அரஹோயா. ஐயா தலைமையில சாப்பாடு கொண்டாடும் கப்பக்கிழங்கு அம்மம்மா அங்கம்மா, சில போல ஷோக்காக உன்னத்தான் பெற்று போட்டுட்டா உங்கம்மா அங்கம்மா. அடப்பால விட்டு
பலகாரம் ஒன்னான கூட்டாஞ்சோறுதான் என்னையா பொன்னையா பல சாதி இது போல ஒன்னான சண்டை வருமா என்னையா பொன்னையா நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா நாம் எல்லாம் மேல இருக்கோம் செஞ்ச தாங்காது நாடு முழுதோ நாம் என்று என்ன நடக்கும் நம்ம கைதாண்டா ஓங்கி இருக்கோ அட அடிச்சாலும் குடிச்சாலும் அண்ணன் தம்பி நீயும் நானுண்டா உழைப்பாளி இல்லாத நாடுதா எங்கும் இல்லையா பணக்காரன் குடியேற பாட்டாளி வீடு கட்டுறான் ஆனாலும் அவனுக்கோர் வீடு இல்ல யாரு கேட்கிறான் பல பேரு தான் உடுத்த நெசவாளி நூல நெய்யறான் அட ஆனாலும் அவன் உடுத்த வேட்டி இல்ல யாரு கேட்கிறான் சம்பளம் வாங்கியது முழுசா வீட்டுல கேட்டுடுங்க மத்திய யார் பறிப்பா பறிச்சா முட்டிய கேட்டுடுங்க அஞ்சாம தொழில சொல்லுங்க நம்ம யாராச்சும் அசப்பானா ஒன்னாக இருந்தாக்கா இங்கே வாழாட்ட நினைப்பானா அட அடிச்சாலும் குடிச்சாலும் அண்ணன் தம்பி நீயும் நானுண்டா உழைப்பாளி இல்லாத நாடுதா எங்கும் இல்லையா அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதா எங்கும் இல்லையா சாமியோ சாமி அப்படி இருந்துட்டா சாமி கூலியோ கூலி எங்களை நம்பிட்டா பூமி பிறர் வாழ்வதே எங்க வேர்வையில் தான் உழைப்பாளி இல்லாத நாடுதா எங்கும் இல்லையா அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதா எங்கும் இல்லையா காற்றுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான் கவலை கட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான் காற்றுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான் கவலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான் குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான் கவலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான் எல்லாம் சுத்து தள்ளு புதுசா இப்போ பிறந்தோம்னு எழுதி கொள்ளடாடு பயணம் எங்கே போனால் என்ன பாதை 100 ஆனால் என்ன தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவான் சும்மா நில்லடா காத்து வீச உடம்புக்குள்ள கூச குப்பை கூடம் பத்த வச்சு காயலாம் கை போறக்கும் நாளை விடியும் நல்ல வேளை பொங்கப்பாலு வெள்ளம் போல பாயலாம் அச்சு வெள்ளம் பச்சரிசி வெட்டி வச்ச செங்கரும்பு அத்தனையும் தித்திக்கிற நாள்தான்
குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். என்ன போனா என்ன வந்தா என்ன உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லை. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. உள்ள மட்டும் தானே உசுரக்கூடத்தானே என் நண்பன் கேட்டா வாங்கிக்கென்ன சொல்லுவேன். என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னேன் பாரு. நட்பை கூட கத்தை போல எண்ணுவேன். சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் விட்டு தாளம் விட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நாம் தான். குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். கவலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். அருமையான மாலை வேலைகளை இங்கு தலைமையேற்றிருக்கும் நமது கிளை மேலாளர் அவர்களுக்கும், நம்மோடு பணிபுரியும் மேடம் தேவிகா மேடம் அவர்களுக்கும், சிஐ சார் வடிவேல் சார் அவர்களுக்கும், பாலகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும், சந்திரசேகர் சார் அவர்களுக்கும், உதயநிதி பணிக்கு என் அண்ணன் மூத்த தலைவர் அவர்கள் மூலமாக நான் வேலைக்கு இருந்தேன். அங்கே 7 வருடம் படித்திருந்து மீண்டும் கிறிஸ்தவர்களுக்கு ஆன்லைன் அங்கு 3 வருடம் படித்திருந்தேன். அங்கிருந்து மீண்டும் சூரியபோது காரணமாக மதுரை பின்னணிக்கு மாற்றலாகியிருந்தேன். இங்கே இறுதி நாளை வார்த்தைகள் முக்கியமாக கொடுத்து 4 வருடங்கள் முடித்து டிஸ்கிரிப்ஷன் முறையை வாங்கி அதை நமது பதிவு 2009 திசைமலை பணிக்கு மாற்றலாகி வந்தேன். மீண்டும் நமது திசைமலைகளை நாகர்கோவில் நடுவுடன் இணைத்து 8 வருடமாக இன்சார்ஜாக பயிர்ந்தேன். அதன் பிறகு திருநெல்வேலி மண்டலத்தின் மாற்றம் ஆன காரணமாக எனது உருவம் கிடைக்கிறது. இருந்தாலும் எனக்கு முதல் ஒத்துழைப்பு இன்னொரு நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இவ்வளவு நேரமும் அருமையாக இருந்து எனது பணி ஓய்வு விழாவிற்கு கலந்து கொண்டதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल वंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे
गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे ஆசை ஆசையாயிருக்கிறதே இதுபோல் வாழ்ந்திடவே பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே நம்மை காணுகிற கண்கள் நம்மோடு சேர கெஞ்சும் சேர்ந்து வாழுகிற இன்பம் அந்த சொர்க்கம் தன்னை நெஞ்சும் ஒரு நாள் கூட இங்கு வரமாகும் உயிரங்கள் வீடாகும் சுகமாய் என்றும் இங்கு விளையாடும் நிரந்தர ஆனந்தம் ஆசை ஆசையாயிருக்கிறதே இதுபோல் வாழ்ந்திடவே பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே ஒரு கோடி கடவுள் தரிசனம் நாங்கள் பார்த்திடுவோம் தீபங்கள் கோடி நம் வீட்டிலேற்றி கோவிலை போல மாற்றிடுவோம் அன்னைக்கு பணிவிடை செய்திடவே ஜென்மங்கள் வாங்கி வந்தோ நம் ஜென்மங்கள் மாறிடும் நேரத்திலும் சொந்தங்கள் சேர்ந்திருப்போ அனைவரின் அன்பில் ஆயுள் கூடிடுமே ஆசை ஆசையாயிருக்கிறதே இதுபோல் வாழ்ந்திடவே பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே சேரும் ஓவியம் போல சேர்ந்திருப்போ வரலாறு எல்லாம் நம் பேரை நாளை சொல்வதை போல வாழ்ந்திருப்போ எங்களுக்குள்ளே வளைந்திடுவோம் நாணலை போல்தானே நம் ஒற்றுமை காத்திட நின்றிடுவோம் தூண்களை போல் நாமே அடைமழையாக பெய்யும் சந்தோஷம்